குத்து விளக்கு ஏற்ற சொல்லுவாங்க, விளக்கேத்துங்கன்னு. விளக்கேற்ற பொம்பளை பிள்ளை என்ன செய்யணும், அந்த விளக்குல திரி இருக்கும், எண்ணெய் ஊத்தி திரிய முதல்ல அதில் நசுக்கி விடணும், பத்த வைக்கிறது ஏதுவா இருக்கு. அந்த பொண்ணு அந்த திரியை சரி செய்துட்டு அந்த எண்ணெய ஒருவேளை தலையில தடவினான்னா அவ தன்னை சுத்தமா வச்சுக்க மாட்டான்னு ஒரு அர்த்தம் வந்துடும். ஒருவேளை தலையில தடவாம அந்த எண்ணெயை செவத்துல தடவினான்னா வீடு சுத்தமா இருக்கான்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை எங்கேயாவது கண்ட அப்படி. அதே ஒருவேளை கையில ஒரு துணி வச்சிருந்து அதுல தொடச்சிட்டா சுத்தமா இருப்பான்னு அர்த்தம். அப்ப அந்த பொண்ணை தேர்வு செய்வாங்க. அதையும் மீறி சில பொண்ணு அந்த திரியை நசுக்கிட்டு அந்த எண்ணெய் அந்த விளக்குல கீழே அடியில தடவுற பழக்கம் இருக்கு. அப்பனா பாத்திரம் பண்ணாங்களே சுத்தமாவே வச்சுக்க மாட்டான்னு முடிவு பண்ணிடும். இப்படி ஒரு வழக்கம் நமக்குள்ள இருந்திருக்கு ஒரு காலத்துல. இப்படி எல்லாம் பதிவு செய்யணும் பெண்கள் இடையில. அதனால நல்லதொரு வாய்ப்பை எங்களுக்கெல்லாம் வழங்கிய கும்மங்குடி கிராமத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை நான் காணிக்கையாக்கி, கனடாவிலிருந்து, பாரிஸ்ல இருந்து, உலக நாடுகள்லாம் இந்த கும்மங்குடி அன்பு ரசிகர் பெருமக்கள் அடியனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அன்பு தம்பி காசிநாதன் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு பாடலோடு நிறைவு செய்கிறேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். உப்பிட்டவரை உள்ளளவு சாப்பாடு எப்படி எப்போதுமே சாப்பாடு தான் அந்த ஊரை பத்தி தீர்மானிக்குது. தெரியுமா உங்களுக்கு? விருந்தோம்பலுக்கு பெயர் போன கலாச்சாரம் தமிழ் மரபு. அப்படிப்பட்ட அருமையான சாப்பாடு வழங்கிய கிராமத்தார்கள் அன்பு தம்பி, எனக்கு சாப்பாடு வழங்கிய அன்பு தம்பி, நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்வோம். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், நான கண்டாகும். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே. நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. என்ன பண்றது, எல்லாரும் கல்யாணம் பண்றாங்கன்னு நானும் பண்ணேன். கல்யாணத்தை தான் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன்.
அங்கதாங்க பிடிச்சிச்சு எனக்கு. அதான் பிரச்சனை தான், அங்கேயே பிடிச்சிருச்சு. நினைக்கும் போதே பிடிச்சிருச்சுங்க பிரச்சனை. ஆமா தெரியாம தான் கேக்குறேன். இல்லங்க இது தெரிஞ்சே கேக்குறேன். அதாவது நீங்க எங்க கல்யாணம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க உங்களை குறைன்னு சொல்றோமா? நீங்க எப்படி எங்களை மட்டும் குறை சொல்றீங்க? ஒல்லியா இருந்தா பொண்ணு ஒல்லியா வேணுங்கிறாங்க. ஒல்லியா வேணும்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ ஒட்டடை குச்சி இங்க வா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் குண்டா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏன் ரோடு லோலர் இங்க வா அப்படி சொல்றாங்க. பல்லு கொஞ்சம் நீளமா இருந்து வச்சுக்கோங்களேன், ஏன் தேங்காய் திருவி வா மல்லாக்கப்படு தேங்காய் திருவோம், தேங்காய் திருவுது அப்படின்னு சொல்றீங்க. நாங்க உங்களை சொல்றோமா? ஏன் தொப்ப இங்க வான்னு கூப்பிடுறோமா? ஏன் வழுக்க இங்க வான்னு கூப்பிடுறோமா? நாங்க ஏன்னா அந்த ஆம்பளை இப்படி எல்லாம் இருக்கீங்களோ தெரியலங்க. எல்லாரும் பண்றாங்கன்னு நானும் பண்ணேங்க. கல்யாணம்